கோவையைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். இவர் கோவை மதுக்கரை பகுதியில் அமைந்துள்ள தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோவிலின் நிர்வாக குழுவில் ஒரு பிரிவினருக்கு சட்ட ஆலோசகராக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் திருக்கோவில் சார்பாக பல்வேறு வழக்குகள் இருந்து வந்த நிலையில் இந்து அறநிலைத்துறையில் பதியப்பட்டிருந்தது. இறுதியாக இவரது ஆதரவு தரப்பினருக்கு சாதகமாக நிர்வாக குழு மாற்றப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த மற்றொரு பிரிவினர் மயில்சாமி என்பவரிடம் பரமசிவம் தொலைபேசியில் உரையாடியதாகவும் அதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் சமூகத்தைச் சார்ந்தவர்களையும் இழிவாக பேசியதாக புகார் அளித்துள்ளனர். இதனால் பொய் புகார் அளித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பரமசிவம் அவரது மனைவி கோவை ஆணையாளர் அவர்களிடம் மனு அளித்தார். அதில் தன் கணவர் மற்றும் எதிர்த்தரப்பு பிரிவைச் சேர்ந்த மயில்சாமி தொலைபேசி உரையாடலை திரித்து ஒரு சமூகத்திற்கு எதிர்கருத்தாக பேசியதாக பொய் புகார் அளித்துள்ளனர். மேலும் அந்த உரையாடல் முழுமையாக இல்லை என்பதாலும் அதை தீர விசாரித்து பொய் புகார் அளித்து வருவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரமசிவம் அவரது மனைவி தெரிவித்தார். வழக்கறிஞரா இருந்துதான் அந்த கோயில் பிரச்சனைக்கு போயிருக்காரு. இப்ப என் வழக்கறிஞர் என் ஹஸ்பண்ட் மேல இந்த மாதிரி இப்ப நீதிமன்றம் அருகே இந்த மாதிரி போஸ்டர் போட்டா அவருடைய எதிர்கால வழக்கறிஞர் தொழிலுக்கு பாதிப்பு வருங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். டிஃபமேஷன் சூட் வழக்கு போடலான் இருக்கும். வழக்கறிஞர் செல்வகுமார் கோயம்புத்தூர்ல வழக்கறிஞர் பணிபுரிகிறேன். பரமசிவம் வழக்கறிஞர் என்பவர் மீது ஒரு அவதூறான ஒரு புகார் பரப்பியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டா, அவர் வழக்கறிஞர் முறையில கண்ணன் என்பவருக்காக அவர் சட்ட ஆலோசனை எல்லாம் வழங்கி அதன் மூலியமா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு உத்தரவு வாங்கிட்டு அந்த உத்தரவின் அடிப்படையில கோவை மாவட்ட இணை ஆணையர் HRNC ஒரு உத்தரவு வாங்கியிருக்காங்க. அந்த உத்தரவுல பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் மேல ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு இவர் மேல ஒரு பொய்யான ஒரு புகார் கொடுக்குறாங்க. என்னன்னா, இவரும் மயில்சாமிங்கிறவரும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டத அவர் வெளியிடுறாரு. அதை வச்சு அந்த கிருஷ்ணசாமிங்கிறவர் வெளியே பரப்புறதாக சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இங்க அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவர் மேல ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. பட் இவரு எந்த இதுவும் வெளியிடல. வேற செல் மூலியமா தான் அதெல்லாம் போயிருக்குது. எங்களை என்கொயரி இப்பதான் கூப்பிட்டுருக்காங்க. நேற்று கூப்பிட்டாங்க. நேற்று போய் நாங்க பதில் கொடுத்துட்டு வந்துட்டோம். இன் டைம் நேற்று C2 காவல் நிலையத்துல அவங்க தவறான ஒரு தகவல், அதாவது வன்கொடுமை சட்டத்தை இயற்ற வேணும்னு சொல்லிட்டு போராட்டம்னு பர்மிஷன் வாங்கிட்டு அதுல பரமசிவத்தை கை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்றாங்க. அதுவும் நாங்க காவல் ஆய்வாளருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டோம். அவர் நான் உடனே பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.